ஓம் சாந்தி. அன்பு, இறைவனுடைய அன்பு, கடவுளுடைய அன்பு, அவருடைய அன்பில் மூழ்கி போயிடணும். எப்படி மூழ்கிறது? ஒன்று யோகத்தில் மூழ்கலாம், இன்னொன்று உலகத்தினுடைய அன்பை நம்ம யோசித்து பார்க்கும்போது அதில் என்ன கிடச்சிது? அந்த அன்பில் முழு வாழ்க்கையுமே விளக்கம் கொடுக்கறதுலையும் நம்ம தெளிவுபடுத்துறதுலையும் புரிய வைக்கிறதுலையுமே நம்மளுடைய வாழ்க்கையே போயிடுச்சு. கணவன் மனைவி இருக்காங்க, அவங்கள்ட்ட கேளுங்க, நீங்கள் உங்கள் கணவனை புரிஞ்சுக்கிட்டீங்களா, மனைவிக்கிட்ட உங்கள் மனைவியை புரிஞ்சுக்கிட்டீங்களா அப்படின்னு கேட்டால் அங்கே ஆன்சரே இல்லை. 40 வருஷமாக கூடவே இருக்கிறாங்க, வாழ்ந்துட்டுருக்காங்க. ஆனாலும் ஒருத்தர் இன்னொருத்தரை இன்னும் புரிஞ்சிக்கவே இல்லை. ஒவ்வொரு விஷயத்துலேயும் அவங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க வேண்டியதாக இருக்குது ஒருத்தர் இன்னொருத்தர், ஏன்னா கோச்சிக்கக்கூடாது அப்படின்ட்டு. இதுலேயே முழு வாழ்க்கையும் நமக்கு போயிடுது, பாதி வாழ்க்கை வேஸ்ட்டாக போயிடுது விளக்கம் கொடுக்கறதுலையே, புரிய வைக்கிறதுலையே ஒருத்தருக்கு ஒருத்தர். ஆனாலும் ஒன்றும் கிடைக்கல. யாராவது திருப்தி ஆனாங்களா? அவங்கவுங்க சொந்த பந்தங்கள் ரிலேஷன்ஷிப்பில் யாரும் திருப்தி ஆகலை, திருப்தி ஆக முடியாது. அதனால் இறைவனுடைய அன்பு அதனுடைய சர்ச் லைட்டாக நம்ம மாறணும். இறைவனுடைய அன்பினுடைய ஒரு வழிகாட்டியாக மாறணும். நம்மளுடைய நாடி நரம்பு இரத்தம் சதை எல்லாமே இறைவனுடைய அன்பு தான் அங்கே ஓடணும். ஈஸ்வரிய அன்பு, பிரபுவனுடைய அன்பு, கடவுளினுடைய அன்பு, பரமாத்மாவுடைய அன்பு, அந்த அன்பில் மூழ்கும். மனிதர்கள்ட்ட அன்பு பண்ணி பார்த்தாச்சு, அன்பு காட்டி பார்த்தாச்சு, என்ன கிடைச்சிது? அதில் ஒன்றும் கிடைக்கல. கண்ணீர் கிடச்சிது, ஏமாற்றம் கிடச்சிது, துக்கம் கிடச்சிது, வலி கிடச்சிது, வேதனை, நிராசை, அதுதான் கிடச்சிது. மனிதர்கிட்ட நிறைய அன்பு பண்ணி பார்த்தாச்சு, பல ஜென்மங்களாக, இந்த ஜென்மத்துலேயும் பார்த்தாச்சு. இதுதான் கிடச்சிது. டென்ஷன் தான் கிடச்சிது. பயம், முழு வாழ்க்கையுமே மிஸ் அண்டர்ஸ்டாண்ட்லேயே போயிடுது. லௌகீக வாழ்க்கை தவறாக புரிஞ்சுக்கிறதுலையே இருக்குது. அதனால் மனிதனுடைய அன்பு, தேகதாரிகளுடைய அன்பில் இது ஒரு மிகப்பெரிய குறை இருக்குது. ஆனால் பிரபுனுடைய அன்பு அப்படிப்பட்டது நம்ம என்றைக்காவது சொல்ல வேண்டியது இருக்கா? நான் பாபா இன்றைக்கி அமிர்தவில் நான் தூங்கிட்டேன், முரளி கிளாஸ் நான் வரல, அதுக்காக உங்கள் மேலே அன்பு குறைஞ்சிச்சின்னு நினைக்காதுங்க பாபா, எனக்கு அன்பு இருக்குது அப்படின்னு என்றைக்காவது நம்ம விளக்கம் கொடுக்க வேண்டியது இருக்கா? பாபா சொல்கிறாரா என்ன, நீ இன்றைக்கி குழந்தை எந்திரிக்கலை, அதனால் உனக்கு என் மேலே அன்பு குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிறதில்ல. பாபா இன்னும் சொல்கிறாரு, குழந்தை நீ தூங்குன, ஆனாலும் உன்னுடைய அன்பு என் மேலே குறையவே செய்யாது, என்னுடைய அன்பு உன் மேலே குறையவே செய்யாது. நம்ம என்றைக்காவது எக்ஸ்ப்ளனேஷன் பாபாவுக்கு கொடுக்க வேண்டியது இருக்கா? இல்லையே. ப்ளீஸ் பாபா, நீங்கள் அன்பு இல்லைன்னு மட்டும் நினச்சிக்காதுங்க, எனக்கு ரொம்ப அன்பு இருக்குது, ஆனால் எந்திரிக்கலை, அமிர்தவில் யோகாவில் நான் தூங்கிட்டேங்கிறதுக்காக அப்படி நினைக்காதுங்க பாபா அப்படின்னு என்னைக்காவது சொல்ல வேண்டியது இருக்கா? லெட்டர் எழுத வேண்டியது இருக்கா என்ன பாபா? சாரின்ட்டு ஒரு மெசேஜ் அனுப்ப வேண்டியது இருக்குதா உலகத்தில் மாதிரி? ஆனால் உலகத்தில் எவ்வளோ தான் மெசேஜ் அனுப்புங்க, எவ்வளோ தான் லெட்டர் அனுப்புங்க, எத்தனை ஃபோன் கால் பண்ணுங்க, ஆனாலும் அங்கே திருப்தி ஏற்படுறதில்லை. இந்த மாதிரியான ஒப்பற்ற சுயநலம் இல்லாத எல்லைக்கு அப்பாற்பட்ட அன்பில் நம்ம மூழ்கி போகலாம். வாங்க. ஓம் சாந்தி.